மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே கோவிலில் பொங்கல் வைக்க அனுமதி கோரி குறிப்பிட்ட சமுதாய மக்கள் தற்பொழுது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் அருண் வழங்க கேட்கலாம். வணக்கம் அருண், தற்பொழுது பொங்கல் வைக்க அனுமதி கோரி போராட்டம் நடைபெறுகிறது. இதுகுறித்து உங்க விவரங்களை பதிவு செய்யலாம். அஸ்வினி, மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே இருக்கக்கூடிய ஒரு கோவிலில் வழிபாடு நடத்த உயர்நீதிமன்ற மதுரை கிளை அனுமதி அளித்த நிலையிலும் அடுத்தடுத்து பொங்கல் வைக்க அனுமதி கோரி உத்தபபுர கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பானது ஏற்பட்டிருக்கிறது. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே இருக்கக்கூடிய உத்தபபுர கிராமத்தில் முத்தாலம்மன் கோவிலானது அமைந்திருக்கிறது. இந்த கோவிலில் தாழ்த்தப்பட்ட சமுதாய மக்கள் வழிபாடு நடத்தக்கூடாது என எழுந்த பிரச்சனை காரணமாக கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த கோவிலானது திருவிழா நடைபெறாமல் இருந்து வந்தது. நிலையில் உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவின் பேரிலும் மற்றும் அனுமதியுடன் நேற்று மற்றும் இன்று இந்த கோவில்களில் தாழ்த்தப்பட்ட மக்கள் வழிபாடு செய்ய அனுமதி அளிக்கப்பட்ட நிலையில் கோவில் திருவிழா வெகு விமர்சையாக பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் நடைபெற்று வந்தது. நிலையில் இன்று நண்பகல் பின்பு வழிபாடு செய்வதோடு மட்டுமல்லாது பொங்கலும் வைப்போம் என தாழ்த்தப்பட்ட மக்கள் ஒன்றிணைந்து கூறியதால் பரபரப்பானது ஏற்பட்டது. தொடர்ந்து பொங்கல் வைக்க அனுமதி கோரி திடீர் சாலை மறியலிலும் தாழ்த்தப்பட்ட மக்கள் ஈடுபட்ட சூழலில் பாதுகாப்பு பணியில் இருந்த தென்மண்டல ஐஜி பிரேமானந்த் சின்ஹா மற்றும் மதுரை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் SP அரவிந்த் தலைமையிலான போலீசாரும் வருவாய்த்துறை அதிகாரிகள் நீதிமன்ற உத்தரவுப்படி வழிபாடு செய்து கொள்ளும்படியும் கூடுதலாக பொங்கல் வைத்து பூஜை செய்ய வேண்டும் என்றால் நீதிமன்றம் மூலம் உரிய அனுமதி பெற்று வருமாறு அறிவுறுத்தியதன் பேரில் இந்த சாலை மறியல் போராட்டமானது தொடர்ந்து நடைபெற்றது. இருப்பினும் காவல்துறையினர் தொடர் பேச்சுவார்த்தை நடத்தியதால் இந்த போராட்டமானது தற்போது கைவிடப்பட்டிருக்கிறது. கோவில் வழிபாடு நடத்துவதற்கு அனுமதி வழங்கப்பட்ட நிலையிலும் கோவிலில் பொங்கல் வைப்போம் என்று கூறி தாழ்த்தப்பட்ட மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் அந்த பகுதி முழுவதுமே பரபரப்பாக காணப்பட்டது. அஸ்வினி, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி அருண்.